Hello students, welcome to Just Add Max. இன்னைக்கு நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 1ல இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். So 6th sum, if f of x is equal to x square, g of x is equal to 3x and h of x is equal to x minus 2, prove that. So இது வந்து associativity of composition of functions வந்து நம்மள prove பண்ண சொல்லிருக்காங்க. So f composition g composition h is equal to f composition g composition h. So இது வந்து எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். So இது ரெண்டு சைடும் ஈக்குவலா நம்ம ப்ரூவ் பண்ணோம். So first LHS எடுத்துக்கலாம். So LHS f composition g composition h. So இதுல first நம்ம bracketsல இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். So f composition g of x னா நான் சொல்லியிருக்கேன் இந்த சர்க்கிள் எடுத்துட்டு brackets போட்டுக்கணும். So f of g of x. So first இந்த g of x க்கு பதிலா அவங்க கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So f of 3x. இப்போ நம்ம வந்து f of 2 f of 3 கண்டுபிடிக்கிற மாதிரி f of 3x கண்டுபிடிக்கணும். So அதுக்கு f of x ல x க்கு பதிலா 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. So இங்க வந்து x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. So x க்கு பதிலா 3x போட்டுக்கோங்க. 3x மேல ஹோல் ஸ்கொயர். So 3 into x square அப்படின்னு சும்மா போட்டுருக்க கூடாது. 3x the whole square தான் போடணும். அப்பதான் வந்து ஆன்சர் கரெக்டா வரும். So 3x the whole square னா 3 3s are 9 x square. So நமக்கு f composition g 9x ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த LHS ஃபுல்லா கண்டுபிடிக்கலாம். So f composition g composition h of x which is equal to, so இதை வந்து f composition g அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சர்க்கிள் மட்டும் எடுத்துட்டு brackets போட்டுக்கோங்க. So of h of x which is equal to, இப்போ நம்ம இந்த h of x க்கு பதிலா அவங்க கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So f composition g of x minus 2. So இது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே f composition g 9x square ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So அதுல f composition g ல x க்கு பதிலா நம்ம x minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So f composition g 9 into x square. So 9 into x க்கு பதிலா x minus 2 போட்டுக்கோங்க. So x minus 2 the whole square which is equal to 9 into, so actually இது வந்து நீங்க expand பண்ண வேணாம். So இப்படியே வச்சுக்கலாம். So இதை வந்து 1 ன்னு வச்சுக்கோங்க. So நான் first bracketல இருக்கிற f composition g கண்டுபிடிச்சிருக்கேன். So அதுக்கப்புறமா f composition g composition h of x. So இந்த f composition g அப்படியே வச்சுட்டு h of x க்கு பதிலா அவங்க கொடுத்ததை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. So நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற f composition g ல அந்த h of x அவங்க கொடுத்திருக்கிற அந்த x value சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த LHS ஃபுல்லா கிடைச்சிரும். இப்போ RHS. So RHS பாத்தீங்கன்னா f composition g composition h. So இதுலயும் first bracketல இருக்கிறது g composition h of x is equal to g of h of x which is equal to g of h of x க்கு பதிலா x minus 2 போட்டுக்கோங்க. First எப்பவுமே உள்ள இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. which is equal to, இப்போ g of x ல x க்கு பதிலா நம்ம x minus 2 போட போறோம். So 3x ன்னு கொடுத்திருக்காங்க g of x. So 3 into x minus 2. So இப்போ RHS ஃபுல்லா கண்டுபிடிச்சிடலாம். So f composition g composition h of x which is equal to, இங்க g composition h அப்படியே வச்சுக்கோங்க. So இந்த first இருக்கிற சர்க்கிளுக்கு மட்டும் bracket போட்டுக்கோங்க. So f of g composition h of x which is equal to, இந்த g composition h of x நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 3 into x minus 2. So f of இந்த இதுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க 3 into x minus 2. So இப்போ f of x ல x க்கு பதிலா 3 into x minus 2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So f of x வந்து x square ன்னு கொடுத்திருக்காங்க. So அதுல x க்கு பதிலா 3 into x minus 2 போடுங்க. So 3 into x minus 2, இந்த 3 க்கும் சேர்த்து whole square போடணும். ஏன்னா நம்ம x க்கு பதிலா தான் 3 into x minus 2 போடுறோம். So அதனால 3 into x minus 2 the whole square போடக்கூடாது. 3 into x minus 2 the whole square, 3 க்கும் சேர்த்து ஸ்கொயர் போடணும் which is equal to, so 3 square வந்து 9 into x minus 2 the whole square அப்படியே எழுதிக்கோங்க. So இது வந்து 2. So from 1 and 2 LHS equal to RHS. Therefore f composition g composition h is equal to f composition of g composition h. So இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும் நமக்கு தெரியும். So நம்ம வந்து LHS தனியா RHS தனியா பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். So next sum வந்து easy sum தான். Cartesian product வச்சு கொடுத்திருக்காங்க.
So next a is equal to 1, 2 and b is equal to 1, 2, 3, 4, c is equal to 5, 6, d is equal to 5, 6, 7, 8. Verify that. So இது வந்து நம்மள ஒரு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு கண்டிஷன் whether a cross c is a subset of b cross d ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ABCD 4 செட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க a cross b is a subset of b cross d. இந்த கண்டிஷனை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம a cross c and b cross d கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ a cross c is equal to, ஸோ a வந்து 1, 2 cross c வந்து 5, 6 which is equal to, இப்போ வந்து ஆர்டர் பேர்ஸாக எழுதிக்கோங்க 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. இப்போ இதே மாதிரி b cross d கண்டுபிடிக்கணும். b cross d is equal to 1, 2, 3, 4 cross 5, 6, 7, 8 which is equal to, so இது வந்து ordered pairs 1, 5, 1, 6, 1, 7, 1, 8, 2, 5, 2, 6, 2, 7, 2, 8, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இதில் வந்து இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 1, 5 இருக்குது, 1, 5 இங்கேயும் இருக்குது, 1, 6 இருக்குது, 1, 6 இருக்குது, 2, 5, 2, 5, 2, 6, 2, 6. ஸோ a cross cயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து b cross dங்கிற இந்த பெரிய செட்டில் இருக்குது. ஸோ அதனால் இது கிளியராக a cross c வந்து b cross dயோட சப்செட் தான். ஸோ therefore a cross c is a subset of b cross d. ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து b cross dயில் இருக்குது, அதனால அவங்க வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ a cross c is a subset of b cross d. ஸோ அது வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த b cross dங்கிறது பெரிய செட், இந்த பெரிய செட்டுக்குள்ளே இந்த சின்ன செட் வந்து இருக்குது, அதனால நம்ம வந்து இது சப்செட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுற சம் தான். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 8th sum, if f of x is equal to x minus 1 by x plus 1. ஸோ ஃபங்க்ஷன் வந்து f of x equal to x minus 1 by x plus 1 கொடுத்துருக்காங்க. x not equal to 1, show that f of x is equal to minus 1 by x provided x not equal to 0. So solution, so நம்ம கொடுத்திருக்கிற f of x வந்து f of x is equal to x minus 1 by x plus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா f of x is equal to minus 1 by x ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ f of x னா f composition f of x. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து இப்படி கொடுப்பாங்க, நம்ம ப்ராக்கெட்ஸ் போடுவோம், ஆனால் இங்கே அவங்களே வந்து ப்ராக்கெட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா f of x equal to minus 1 by x ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு f of x எடுத்துக்கோங்க. f of x equal to, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற f of xக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of x minus 1 by x plus 1. இப்போ என்ன பண்ணணும்னா f of xல இருக்கிற xக்கு பதிலாக x minus 1 by x plus 1ன்னு போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லேயும் x இருக்குது, டினாமினேட்டர்லேயும் x இருக்குது. ஸோ அந்த f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம x minus 1 by x plus 1 போடணும். ஸோ அதான் வந்து இந்த f of x minus 1 by x plus 1ஓட மீனிங். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற f of xல எந்த இடத்துல x இருந்தாலுமே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, ஸோ இப்படி மைனஸ் 1. ஒருவேளை உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இப்படி ஒரு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ கீழேயும் வந்து எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு +1 போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து f of x எடுத்திருக்கேன்.
ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் x மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போது எனக்கு வந்து எஃப் ஆஃப் இப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒன்க்கு வந்து டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அதனால இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படியே இந்த ஒன் கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இங்கே வந்து இப்போ மொத்தமாக ஒரே டினாமினேட்டர் ஆயிரும் ரெண்டுக்கும். ஏன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது வந்து நியூமரேட்டர் மட்டும்தான், டினாமினேட்டர் மறந்துடாதீங்க. ஸோ டினாமினேட்டரை நமக்கு திருப்பியும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வந்து இந்த ஒன்க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இதோட டினாமினேட்டரும் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அது வந்து நான் இதோட மல்டிப்ளை பண்ணி ஒரே டினாமினேட்டர் ஆக்கிக்கிட்டேன். அதே மாதிரி தான் வந்து நான் டினாமினேட்டர்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருப்பியும் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதிட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன். ஸோ ஒன்னை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ நான் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டே வரேன். ஸோ நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஒரு மைனஸ் ஒன் இருக்குது, இன்னொரு மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ 0 மைனஸ் டூ பை கீழே வந்து ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0 டிவைடட் பை இங்கேயும் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதிக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 0 மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். திருப்பியும் கீழே என்ன இருக்குன்னா 2x ப்ளஸ் 0 2x பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போது நமக்கு சப்போஸ் இப்போ வந்து 1/3 பை 2/5 இப்படி ஒன்று இருக்குன்னா நான் கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நியூமரேட்டரில் ரெசிப்ரோக்கலாக கொண்டு போய்க்கலாம். அதாவது 1/3 இன்ட்டு 5/2 அப்படின்னு நான் வந்து இதை எழுதிக்கலாம். எனக்கு வந்து இப்படி இருந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக நியூமரேட்டர் கொண்டு போய் மல்டிப்ளிகேஷனில் வச்சுக்கலாம். ஸோ 1/3 இன்ட்டு 5/2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல். அதாவது ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆயிரும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை 2x ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் நான் அப்படியே எழுதியிருக்கேன், டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கலாக கொண்டு போயிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை 2x. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால சேம் டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 1 இருக்குது, மேலே டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x. ஸோ நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/xன்னு கிடச்சிருச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1/x ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். திருப்பியும் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/x ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் 1/x கிடச்சிரும். ஸோ இப்போது இந்த சம்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக எந்த டேர்ம்ஸுமே மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோவாக வந்துடும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் சம் வந்து இதுவும் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 9th sum, the function f and g are defined by. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to 6x plus 8 and g of x is equal to x minus 2 by 3. So first subdivision, calculate the value of g of 1 by 2. So first subdivision g of 1 by 2 ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து write an expression for g f of x in simplest form. ஸோ இது இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஒன்றுமே இல்லை, நம்ம g composition f of x கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு g of 1 by 2. ஸோ g of 1 by 2னா ஒன்றும் இல்லை, g composition g of 1 by 2. ஸோ g of 1 by 2 அதை தான் வந்து ஸோ g of 1 by 2 தான் சிம்பிளாக g of 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது g of 1 by 2. ஸோ இந்த g of 1 by 2 எப்படி வரும்னா g of xல xக்கு பதிலாக 1 by 2 போட்டிங்கன்னா நமக்கு வந்து g of 1 by 2 கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருக்கிறது g of 1 by 2 கண்டுபிடிச்சிடலாம். g of 1 by 2 is equal to, ஸோ g of 1 by 2னா g of xல xக்கு பதிலாக நம்ம 1 by 2 போடணும். ஸோ 1 by 2 minus 2 by 3. ஸோ டினாமினேட்டர் 3 வந்து இப்படி ஃபுல்லாக போட்டுக்கணும், 2 by 3ன்னு போட்டுறாதீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம், 1 minus 4 by 2 by 3 which is equal to. ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் எக்ஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ வந்து 1 minus 4 minus 3 by 2 by 3. ஸோ இங்கே வந்து 3 by 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்படி வெறும் 3ன்னு இருந்ததுன்னா கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம டிவிஷனில் வந்து சப்போஸ் கீழே ஃப்ராக்ஷனில் 1 இருந்ததுன்னா நம்ம அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து அது வந்து அண்டர்ஸ்டுட். இப்போ 3 by 1னா 3 தான், 5 by 1னா 5 தான். அதே மாதிரி நம்ம கீழே வந்து 3 இருக்குது. ஸோ 3னா என்ன அர்த்தம்னா 3 by 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ரெசிப்ரோக்கலாக போகும்போது நமக்கு நியூமரேட்டரில் 1 by 3ன்னு வரும், which is equal to minus 3 by 2 into 1 by 3. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும், நமக்கு வந்து minus 1 by 2ன்னு கிடச்சிருக்கு ஆன்சர். ஸோ g of 1 by 2 வந்து minus 1 by 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த g of 1 by 2க்கு பதிலாக minus 1 by 2வை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ g of 1 by 2 is equal to g of minus 1 by 2. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற g of 1 by 2 நான் தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை திருப்பியும் அந்த ப்ராக்கெட் உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு g of minus 1 by 2 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் g of xல xக்கு பதிலாக minus 1 by 2 போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், which is equal to minus 1 by 2 minus 2 by 3. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க, minus 1 minus 2 2s are 4 by 2 by 3 which is equal to minus 5 by 2 by 3. ஸோ minus 5 by 2 into, ஸோ இங்கேயும் வந்து 3 by 1ன்னு இருக்குது. ஸோ அது ரெசிப்ரோக்கலாக போகும்போது 1 by 3ன்னு ஆகும். ஸோ 1 by 3 which is equal to minus 5 by 3 2s are 6. ஸோ g of 1 by 2 ஓட வேல்யூ வந்து நமக்கு minus 5 by 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதான் வந்து நம்மளை இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம போன சம்மில் சும்மா f of xன்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம x வச்சே பண்ணிட்டோம். இங்கே வந்து அப்படி எக்ஸ்ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 by 2ன்னு, அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக இங்கே 1 by 2 பண்ண முடியலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு g of x என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சரில் கூட எக்ஸுக்கு பதிலாக 1 by 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா g f of x நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ g f of x கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ செகண்டு g f of x என்ன அர்த்தம்னா g of f of xன்னு அர்த்தம், which is equal to g of. ஸோ ஃபர்ஸ்ட்டு f of xக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 6x plus 8. ஸோ இப்போது g of xல xக்கு பதிலாக நம்ம 6x plus 8 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ g of x equal to x minus 2 by 3. ஸோ இதில் xக்கு பதிலாக 6x plus 8 போட்டுக்கோங்க. ஸோ 6x plus 8 minus 2 by 3. எப்போவுமே வந்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க, ஏன்னா இந்த -2ஓ 3ஓ நீங்கள் எதை மிஸ் பண்ணிங்கனாலுமே வந்து ஆன்சர் தப்பாயிடும்.
ஸோ கவனமாக எல்லா டேர்ம்ஸுமே பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ 6x + 8 - 2 / 3 which is equal to 6x 8 - 2 6/3. ஸோ இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது இன்னுமே வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் 6ஐ வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம், which is equal to 6 × x + 1. ஸோ நான் இங்கே வந்து 6 காமனாக எடுத்துட்டேன். இங்கே ரெண்டு இதுலேயுமே வந்து 6 இருக்குது. ஸோ 6 எழுதிட்டு இன்ட்டு இங்கே இருக்கிற ரிமைனிங் டேர்ம் வந்து எக்ஸு. ஸோ இங்கே வந்து 0 போட்டுறக்கூடாது, மறந்து போய் எதுவுமே இல்லைன்னு 1 போடணும். இப்போ சப்போஸ் இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா 6 × x 6x + 6 × 1 6. ஸோ நீங்கள் வந்து இப்படி காமனாக எடுத்திங்கன்னா ஒரு தடவை உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் வருதானே. அப்போ தான் நீங்கள் காமனாக எடுத்தது வந்து கரெக்டு. ஸோ 6 × x + 1 டிவைடட் பை 3 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த 3யும் 6ம் நான் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 2s are 6 which is equal to 2 × x + 1. இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளாக ஆன்சர் கொடுக்க முடியாது. அதனால் இதுதான் வந்து நம்மளோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபார் g(f(x). ஸோ ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி ஆன்சர் வந்ததோட ஸ்டாப் பண்ணாமல் உங்களால் காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்து கேன்சல் பண்ண முடிகிறதெல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ அதுதான் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் வந்து எல்லாமே டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் கொடுத்து நம்மளை டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைன்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட் த டொமைன் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 4 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா f(x) is equal to 2x + 1/x - 9. ஒரு இது என்னென்னா, உங்களுக்கு இப்போ வந்து f(x) வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டர்லேயும் உங்களுக்கு எக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டினாமினேட்டரை மட்டும் செக் பண்ணாலே போதும் எதெல்லாம் டொமைன் வரும்னு. ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆகாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ டினாமினேட்டர் 0 ஆகிற நம்பர் தவிர நீங்கள் எந்த நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு வந்து f(x)க்கு ஆன்சர் வரும். ஸோ இது வந்து f(x) ஃப்ராக்ஷனாக இருந்து டினாமினேட்டரில் உங்களுக்கு எக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்படி தான் செக் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3லாம் போட்டோன்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். x is equal to 9 போட்டால் மட்டும் டினாமினேட்டர் வந்து 0 ஆகிடும். ஸோ வென் x is equal to 9, f(9) is equal to 2 × 9. 9 2s are 18 + 1/9 - 9. ஸோ 19/0 which is equal to இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அதனால் இன்ஃபினிட்டி வந்ததுன்னா நமக்கு இமேஜே கிடைக்காது. அதனால் 9 தவிர நீங்கள் எந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ சப்போஸ் நான் x is equal to 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். f(2) is equal to 2 2s are 4 4 + 1 5 5/2 - 9 - 7. ஸோ எனக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்குது ஆன்சராக. ஆனால் நான் வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. இது ஒரு நம்பர் கிடையாது, இது வந்து எங்கேயோ இருக்கும், நாட் டிஃபைன், நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. அதனால் 9க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ரியல் நம்பர் சப்ஸ்டியூட் நீங்கள் வந்து பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து f(x)க்கு ஆன்சர் வரும். ஸோ அதனால் 9 தவிர எந்த நம்பர்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து f(x)க்கு ஆன்சர் வரும். ஸோ டொமைன் என்னென்னா ரியல் நம்பர்ஸ் மைனஸ் சிங்கிள்டன் செட் 9. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ரியல் நம்பர்ஸ் 0 1 2 எவ்வளோ வேணால் நீங்கள் 1000 2000 எப்படி வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃப்ராக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸில் இருக்கும். ஆனால் 9 சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே ஆன்சர் வராது. ஸோ அதனால் இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் மைனஸ் சிங்கிள்டன் செட் 9. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட டொமைன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா p(x) is equal to -5/4x² + 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இப்போ சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 4 × 1² 4 × 1 4 4 + 1 5. ஸோ கீழே டினாமினேட்டருக்கு நமக்கு வந்து சாலிடான வேல்யூ கிடைக்குதா அப்படி தான் வந்து நம்ம டொமைனுக்கு செக் பண்ணோம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் போட்டால் இது 0 ஆகிடும் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் எந்த நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு வந்து p(x)க்கு ஆன்சர் வரும். ஸோ இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் நம்பர்ஸ் எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து
P of x ஓட டொமைன். நீங்கள் ரியல் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/2 3/5 எது சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். அதனால் இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா g of x is equal to root of x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ root of x minus 2 நம்ம இப்போ தான் அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்படி ரூட் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவில் மட்டும் ஆன்சர் வரக்கூடாது. ஸோ ரூட் ஆஃப் -3 ரூட் ஆஃப் -5 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரியல் நம்பர் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகிடும். அதனால இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் வராத மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது நீங்கள் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். ஆனால் 1 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் நான் g ஆஃப் 0 போடுறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து ரூட் ஆஃப் 0 - 2 ரூட் ஆஃப் -2 வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ சப்போஸ் 1 போட்டால் ரூட் ஆஃப் 1 - 2 -1ன்னு வரும், இப்படியும் வரக்கூடாது. g ஆஃப் 2 போட்டேன்னா ரூட் ஆஃப் 2 - 2 ரூட் ஆஃப் 0 0 இப்படி வரலாம். g ஆஃப் 3 போட்டு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3 - 2 ரூட் ஆஃப் 1 1 இந்த மாதிரி வரலாம். ஸோ 2க்கு மேலே நீங்கள் எந்த நம்பர்ஸ் போட்டாலுமே நமக்கு வந்து g ஆஃப் எக்ஸ்க்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ சப்போஸ் g ஆஃப் -1 போடுறீங்கன்னா -1 - 2 ரூட் ஆஃப் -3. ஸோ மைனஸில் போட்டிங்கனாலும் எனக்கு வந்து ரூட் ஆஃப் -3 இந்த மாதிரி நெகட்டிவில் வருது. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்படிலாம் வரக்கூடாது. ஸோ எனக்கு வந்து 2 and 2க்கு மேலே இருக்கிற நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து g ஆஃப் எக்ஸ்க்கு ஆன்சர் வரும். ஸோ g ஆஃப் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா x greater than or equal to 2ன்னு எழுதணும். ஸோ டொமைன் வந்து ஸ்மால் x greater than or equal to 2. ஸோ இதான் வந்து g ஆஃப் எக்ஸோட டொமைன். எக்ஸுக்கு வந்து 2 and greater than 2 இருக்கிற நம்பர்ஸ் எது சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். 1 0லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது. அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் வருது. அதனால் அதெல்லாம் வந்து டொமைனில் வராது. x greater than or equal to 2 மட்டும்தான் டொமைன். இப்போது லாஸ்ட் சப்டிவிஷன் h of x. So fourth h of x is equal to x plus 6ன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி தான். நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், 1000 10,000 எது சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலுமே நமக்கு வந்து h of xக்கு ஆன்சர் வரும். ஸோ இதோட டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் தான் h of xோட டொமைன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ராக்ஷனாவோ இல்லைனா ரூட் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு 4-5 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஆனால் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம், 7 வரும், 2 போட்டால் 8 வரும். அதே மாதிரி நெகட்டிவில் போட்டிங்க -1 போட்டிங்கன்னா 5 வரும். ஸோ என்ன எக்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ அதனால் h of xோட டொமைன் வந்து R. ஸோ டொமைன் கண்டுபிடிக்கும் போது ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதோட வந்து நமக்கு சாப்டர் 1 முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் கூட கேட்கலாம். தேங்க்யூ.